ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம தேன் கூட்டை பற்றி தான். தேனீக்கள் வந்து நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. சரி, எங்கே தேனீ செட் ஆகுதா, செட் ஆகலையா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது கூட்டுக்கு காலி பண்ணி போயிட போதான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம மொட்டை மாடி டெரஸில் வச்சுருக்கோம். வெயில் இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மழை, எல்லாமே மாறி மாறி வருது இந்த 2-3 நாளில். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, தேனீ அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுச்சா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேனீகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார தேனீகள் தான் எப்பயுமே வந்து தேன் சேகரிக்க வெளியில் போகும். சூரிய உதயம் ஆன உடனே எல்லா தேனீகளும் கிளம்பிடும். வெயிலுக்கு முன்னாடியே வந்து போயிட்டு எல்லா பூக்கள்லேருந்து மகரந்த சேர்க்கையை பண்ணிவிட்டு அதே சமயம் தேன்களையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தேனியாக கூட்டுக்கு வந்து திரும்பிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அதோட கால்களில் ஒட்டியிருக்க அந்த மகரந்த தூள்களை பாருங்கள். அந்த பூக்கள் கலர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மகரந்த கலரும் மாறும். ஸோ இங்கே பாருங்கள், மஞ்சள், அப்புறம் வெள்ளை, அப்புறம் சிகப்பு, அது போன்ற எல்லா கலர்லேயும் மகரந்தம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த தேனியை வந்து நம்ம யார்கிட்டேருந்து வாங்கணும், எப்படி நம்ம கொண்டு வந்தோம், அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் எல்லாருமே டெரஸில் இது மாதிரி ஒரு தேன் கூடு வச்சுருந்தோம்னா மகரந்த சேர்க்கையும் இயற்கையாகவே நல்லாவே நடைபெறும். அதே மாதிரி நமக்கு இயற்கையான தேனீக்களும் தேனும் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, see you.